ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதில் வந்துட்டு டாக்டர் கோட்டில் அவங்களோட நேம் எழுதணுமாமா. இப்போ இந்த டாக்டர் கோட் இருக்குது அப்படின்னாக்கா, இதில் வந்துட்டு இந்த பாக்கெட்டுக்கு மேலே அவங்களோட நேம் வந்துட்டு காலருக்குள்ளே போகாமல் தெரிகிற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம எழுதி எப்படி ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் மாட்டி பார்த்தோம். அது வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகலை. சட்டை மாதிரி இருக்கிறதுனால ஒழுங்காக மாட்ட முடியல. அதனால் நம்ம வந்துட்டு எம்ப்ராய்ட்ரி ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, அதில் மாட்டி இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி இந்த சைஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ நான் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சில்க் த்ரெட்டை எப்பயும் போல் நம்ம வந்துட்டு டபுள் நூலாக எடுத்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் கேட்டாங்க. அதனால் டார்க் ப்ளூ கலர் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ எப்பவும் போல் நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்போது டி வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா அங்கே இன்னொரு செயின் லாக் செயின் மாதிரி போட்டு அதை நான் எண்ணாட் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் மாட்டிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு கையில் வச்சு போடுறதுக்கு வாட்டம் வரலை. அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய பாக்ஸ் ஸ்டாண்டில் இழுத்து பிடிச்சி கிளிப் போட்டு வச்சுருக்கேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வாட்டம் வருது. ஓகேங்களா? இப்போ டி வந்துட்டு சின்னதாக போட்டிருக்கேன் நான். அடுத்தது வந்துட்டு பக்கத்தில் ஆர். ஓகேங்களா? குட்டி குட்டி செயினாக போடும்போது நம்ம நேம் இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு குத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், நாங்களும் தான் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு. முக்கால்வாசி ப்ராக்டிஸ் தான் நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே உதவும். நான் வந்துட்டு இப்போது இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 10 லோகோ கிட்ட போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்துட்டு நான் கொஞ்சம் ஈஸியாக போடுறேன்.
கிளாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்டான கிளாத்தும் தருவாங்க. அதுலேயே நம்ம போட பழகிக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ளவுஸ் லைனிங் அப்புறம் பாப்ளின் கிளாத் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்துட்டு ஹார்டாக இருக்கிற கிளாத்தில் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் சூப்பராகவே வரும். சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த வீடியோலாம் போடாமல் இதை வந்துட்டு நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்துட்டு ஒரு சிலர் என்கிட்ட வந்துட்டு லோகோ போடுறது எப்படி அப்படின்ன மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இது பார்த்திங்களா, நம்ம நோட்டில் எழுதுகிற சைஸில் தான் இருக்கே இந்த நேம். எண்ணாட் போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா இழுத்து இழுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நாட்டு விழுந்துருச்சு. ஆனால் பிசுறு இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே பட்டும் படாமல் மேலே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா?
ஓகே. இப்போ நான் ஸ்டார்ட்டிங் ஆரம்பிச்சப்பயும் ஒரு 2 லெட்டர் போட்டு காட்டினேன். எண்டிங்கில முடிக்கிறப்போ ஒரு 2 லெட்டர் போட்டு காட்டினேன். மீதியெல்லாம் போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. அப்போது ஒரு லோகோ அல்லது இல்லைன்னா ஒரு நேம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் நல்லா போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இது எம்ப்ராய்டரி மிஷின் இருக்கு இல்லையா? அதில் போட வேண்டிய ஒர்க்கு. அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, ஆரி ஒர்க்லாம் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஆரி ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். நீங்கள் எம்ப்ராய்டரியில் பண்ணிங்க அப்படின்னாக்கா மிஷின் ஒர்க்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது கையில் போட்டது அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1க்கு 4 தடவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் இதில் டைரெக்டாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. திஸ் இஸ் பை கீர்த்தி. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.